இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு செஞ்ச கேக் மாடல் பார்த்துடலாம். ஏதாவது புதுசாக செய்யணும் தான் ஆசையாக இருக்கும். ஸோ இந்த தடவை ஹேங்கிங் ஹார்ட் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். எல்லா தடவையும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் கேக்ஸ் பண்ணும்போது அவங்களோட ஹெல்ப்பை தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா அவங்க அளவுக்கு என்னால் செய்யவே முடியாது. ஆனால் இந்த ஒரு தடவை தான் அவங்க ஹெல்ப் இல்லாமல் அவங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இந்த கேக்கை நான் ரெடி பண்ணேன். ஆன்லைனில் எல்லாமே ரெடிமேடாக பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே இந்த கட்டையை வெட்டித்தாங்க, இந்த கம்பியை கெட்டித்தாங்கன்னு சொல்லி அவங்கள பாடுபடுத்திடுவேன். இந்த தடவை இந்த மாதிரி ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால வேலை ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் பேஜை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் பண்ணால் சுகர் கோட்டிங்லாம் கொடுக்கும்போது கேக்கோட வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த போர்டு தாங்குமோங்கிற பயம் இருந்தது. அதனால நார்மல் கேக் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். அப்படியும் பட்டர் க்ரீம் கேக் பண்ணுறதுக்கு மனமே இல்லை. ஸோ ரொம்ப சாதாரணமாக இருக்குமே டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாஞ்ச் சாக்லேட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணேன். செம்ம அட்டகாசமாக இருந்தது டேஸ்ட்டு. அப்படியே மில்கி பார் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு கேக்கை கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டு லேயராக தான் வைக்க முடியும். அப்படியே ஹார்ட்டாக கட் பண்ணிலாம் வைக்கல. நான் ஒரு ரெக்டாங்கிள் கேக் பண்ணிட்டு அதுலேருந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த ஹார்ட்டை ஃபார்ம் பண்ணோம். கம்ப்ளீட்டாக இந்த கேக்கை ஒயிட் சாக்லேட் கனாஷால் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செயினை வச்சு அதில் ஹேங் பண்ண ட்ரை பண்ணேன். கொஞ்சம் லாங்காக விட்டுட்டேன் போல். கேக் ரொம்ப கீழே தாந்துட்டு தொங்குச்சு. சரியாக நான் மெஷர் பண்ணலை. அதுக்கப்புறம் திருப்பி அந்த செயினை ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேங் பண்ணேன். பெருசாக கேக் வெயிட்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கனாஷ் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறம் தான் கேக் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. தொங்க விட்டால் எங்கே மொத்த ஸ்டாண்டையும் அப்படியே கவுத்திடுமோங்கிற அளவுக்கு பயமாக இருந்துச்சு. அந்த செயினை மாட்டி முடிக்கிறதுக்குள்ளே இந்த கேக்கை தூக்கி பிடிச்சிட்டு இருந்த பிள்ளையோட கையே உழைஞ்சிருச்சு. சரின்னு திரும்ப எத்தனை கண்ணி கழட்டணும்னு மட்டும் கணக்கு எடுத்துட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பார்க்கல. எதுக்கு போட்டு இவ்வளோ சிரமப்படணும், மாற்ற அன்னைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி கேக் ஃபினிஷிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் கோட்டிங்கும் அதே மாதிரி சாக்லேட் கனாஷ்லேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன டெக்ஸ்சர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ரோசட்ஸ் போடுறதுக்கு பதிலாக நார்மல் க்ரீமில் டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபாண்டன்ட் வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபாண்டன்ட்டில் கவர் பண்ணலை. அதனால சாக்லேட் கனாஷ் வச்சு சின்னதாக ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கோல்ட் டஸ்ட் பண்ணால் கொஞ்சம் பார்வையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் டஸ்ட் கொடுத்துட்டேன். சின்னதாக ஒரு ரோஸ் ஃபாண்டன்ட்டில் பண்ணிவிட்டு அவங்க பேர் ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வச்சு இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை எப்படி ஹேங் பண்ணேன், இதோட ஃபைனல் ஃபினிஷிங் என்ன, அது மட்டும் இல்லை இந்த கேக்கில் ஒரு ஹிடன் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருந்தேன். அது என்னது, அது போக இந்த கேக் அந்த ஸ்டாண்டில் கவுந்து விழாமல் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சா, அது மட்டும் இல்லை கேக் கட்டிங் எங்கே வச்சு நடந்துச்சு, யாரெல்லாம் கூட இருந்தா, ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ரீல்ஸில் இதுக்கு மேலே இடம் இல்லை. இந்த கேக் ஸ்டாண்டையும் நான் தான் டிசைன் பண்ணேன். இந்த ஸ்டாண்ட் அந்த கேக்கை தாங்குச்சான்னு நாளைக்கு பார்த்துடலாம்.